शरणं श्रीकाळहस्तीश शम्भो महादेव शरणं श्रीकाळहस्तीश शम्भो எங்கிருந்தோ வந்தார் இடைச்சாதினான் எங்கிருந்தோ வந்தார் இடைச்சாதினான் இவனை யார் பெறவே என்னதவம் செய்துவிட்டே இவனை யார் பெறவே என்னதவம் செய்துவிட்டே கண் எங்கிருந்தோ சொன்னபடி கேட்பார் துணிமணிகள் காத்திடுவான் சின்ன குழந்தை சிங்கார பாட்டி செய்வார் கண்ணை இவை இரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றார் கண்ணை இவை இரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றார் வாய் முடித்தல் கண்டடியே கண்டு எங்கிருந்தோ வந்தார் இடைச்சாதினான் என்றார் எங்கிருந்தோ வந்தார் இடைச்சாதினான் என்றார் பற்று மிகுந்து பார்க்கின்றேன் பற்று மிகுந்து பார்க்கின்றேன் கண்ணனால் பெற்று வரும் உண்மையெல்லாம் பேசி முடியாது கண்ணனால் பெற்று வரும் உண்மையெல்லாம் பேசி முடியாது நண்பனாய் மனதியாய் நல்லாசிரியருமாய் பண்டிதே தெய்வமாய் பார்வையிலே சேவகமாய் பார்வையிலே சேவகமாய் ரங்கன் ரங்கன் எங்கிருந்தோ வந்தார் ரங்கன் ரங்கன் இவனை யார் பெறவே என்ன தவம் செய்துவிட்டே கோதை நாயகன் கலாச்சார சபா சேத்துப்பட்டு அறிவா சங்கம் மற்றும் ஸ்ரீ வியாசராஜ மடம் இணைந்து வழங்கும் 22ஆம் ஆண்டு இசை விழா டிஆர்எஸ்ஸின் திருவல்லிக்கேணி மார்கழி இசை விழாவை கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும்
என்னுடைய வணக்கத்தை அன்போடு முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற MJF லயன் NR ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் லயன் TRS ஜெகநாதன் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல குழுமம் இருந்தால் நல்லவர்கள் போற்றப்படுவார்கள். நல்லவர்கள் போற்றப்படும் பொழுது நல்லவை நாட்டில் வெளிரும் என்பது ஒரு நிரூபணமான உண்மை. அந்த அடிப்படையில் இங்கே இத்தனை நல்ல பேர் வந்திருக்கீங்க, நல்லவர்கள் வந்திருக்கீங்க. மேடையில் பெரியவங்க நல்லவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். இங்கு நல்லவர்கள் வல்லவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இன்றைய தினம் திரு PMJF லயன் T முருகேஷ்குமார் அவர்கள் அரிமா மாவட்ட ஆளுநர் மாவட்டம் 324 கே அவர்களையும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற PMJF லயன் S முருகன் அவர்கள், லயன் B துர்கா அவர்கள், லயன் ராஜபிரசாத் அவர்கள், லயன் NRD பிரேம்குமார் அவர்கள், லயன் NS கோபிநாத் அவர்கள், லயன் G சுரேஷ் அவர்கள், நன்றியுரை நவல இருக்கின்ற ஜேம்ஸ் விக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும், இங்கு ஒரு தொட்டா தொழுகிற கைராசி கொண்டவர் எங்கள் அண்ணாச்சி, நாங்கள் மிகவும் போற்றி மகிழ்கின்ற பெரியவர் PMJF லயன் டாக்டர் NR தனபாலன் அவர்கள், முன்னாள் ஆளுநர் அரிமா மாவட்டம் 324 கே அவர்களுக்கும் என்னுடைய ஒரு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பாராட்டுக்களை இந்த நல்ல தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, இறைவணக்கத்தை மிக அற்புதமாக பாடிய அண்டியார் புவனேஸ்வரி ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டு கலாசாகர் விருதினை பெற இருக்கின்ற பெரியவர்கள், குரல் இசைவாணர் கலாசாகர் விருது பெறுகின்ற D சாம்சன் தைரியசாமி அவர்களையும், மக்கள் நாயகன் கலாசாகர் விருது பெறுகின்ற லயன் NR ஹரிகிருஷ்ணன் அவர்களையும், மக்கள் பாதுகாவலர் கலாசாகர் விருதினை பெறுகின்ற டாக்டர் K அலமேலு அவர்களையும், மக்கள் நலம் விரும்பி கலாசாகர் விருது பெறுகின்ற டாக்டர் தங்கம் குமார் அவர்களையும், மாற்றுத்திறனாளிகள் பாதுகாவலர் கலாசாகர் விருது பெற இருக்கின்ற திரு T வெங்கடேசன் அவர்களையும், மறுமலர்ச்சி நாயகி கலாசாகர் விருது MJF லயன் ஷோபா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும், இயற்கை நலம் விரும்பி கலாசாகர் விருது என் தில்லைநாயகம் அவர்களுக்கும், ஆன்மீக செம்மல் கலாசாகர் விருது டி வசந்தா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், மக்கள் சேவகர் கலாசாகர் விருது திரு P சச்சிதானந்தம் அவர்களுக்கும், ஒரு மாபெரும் முறையில் தேர்வுக்குழு வல்லுநர்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கின்றது. இங்கு விருது பெறுவது என்பது ரொம்ப ராசியான ஒரு விஷயம். இந்த சபாவில் மார்கழியில் நல்ல விருது வாங்கினா வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு விருது வந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல கச்சேரி பண்ணால் வருஷம் ஃபுல்லாக நல்ல கச்சேரி வந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை மட்டும் மனத்தில் இருத்தி, இங்கே சென்னை மெரினா யோகா குழும எங்கள் குரு பிரகாஷ் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். மிகவும் குருபக்தி கொண்டவர். 29ஆம் தேதி குரு ஜெயவேலு சார் அவர்களுக்கு விழா எடுத்து நினைவை போற்றுகின்றார். அத்தகைய பெரியவர்கள் முன்னிலையில் எங்கள் மெரினா கடற்கரை யோகா குழும அன்பர் சச்சிதானந்தம் அவர்கள் இன்று போற்றப்படுகிறார். எக்ஸ்ட்ரா கைத்தட்டல் அவருக்கு விருது. நல்லா கவனிச்சுக்கோங்க எங்களை. ஏன்னா அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த போற்றுதலுக்குரிய TRS ஜெகநாதன் அவர்களுக்கும், அவரது அருமை துணைவியார் திருமதி சௌமியா ஜெகநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்தினை தெரிவித்து நல்ல கைதட்டலாம். அவங்களும் அற்புதமான தமிழ்ல யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சில சௌமியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. போட்டிங்கன்னா பல முக்கிய வெளிநாட்டு வரலாறுகள், நம் நாட்டு வரலாறுகள், சரித்திர வரலாறுகள் என பல குறிப்புகள் தருகிறார். அது ரொம்ப பாப்புலர். நிறைய பார்வையாளர்களை கொண்ட ஒரு யூடியூப் மையம் அது.
நீங்கள்லாம் அதை பார்க்கணும். ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறப்ப நானே துபாய் போகிறப்ப துபாய் பற்றி உள்ள குறிப்பை பார்த்துட்டு போனேன். அது நமக்கு வெளிநாடுகள் சென்றாலும் சரி, உடற்பயிற்சிக்கு சென்றாலும் சரி, தியானத்திற்கு சென்றாலும் சரி, அனைத்திற்கும் அதில் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அவர்களது தொண்டினையும் இந்த நேரத்தில் நமது மக்கள் மன்றத்தில் தெரிவித்துக் கொண்டு, இசைமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஃபேமிலி என்று எங்களுடைய சேனலும் இருக்கு. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய தந்தையார் அன்று பாடியிலிருந்து நாம் இன்று பாடும் வரை உள்ள பாடல்கள்லாம் அதில் இருக்கு. பல பேர் அதில் இருந்து உங்களுடைய நல்லாசிகளை கமெண்ட்டுகளாக தெரிவித்திருக்கிறீர்கள். அதுவும் எனக்கு புரியும். இந்த நல்ல நேரத்தில் லயன் அரிமா சங்கம் அவர்களுடைய நல்ல தொண்டில் பாராட்டுகின்ற ஒரு தொண்டினை செய்கிறார்களே, அதை விட சிறந்த ஒரு தொண்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பேசலாம், செய்யலாம், பல காரியங்கள் பார்க்கலாம். ஆனால் பாராட்டு என்பது ஒரு சிலரால் தான் ஒரு சிலருக்கு வர முடியும். இந்த சபா வாய்ப்புக்காக இயங்குகின்ற இளம் கலைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட சபா. நாங்கெல்லாம் 1-2 கச்சேரி தான் பாடுவோம். முழுக்க முழுக்க இளைஞர்களையும் நாட்டிய நங்கைகளையும் இங்கு வாய்ப்பளித்து அவர்கள் கலையை போற்றும் வண்ணம் செய்து வருகின்ற திரு TRS ஜெகநாதன் அவர்கள் அவரது அருமை தந்தையார் வருகிறார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த கலைக்கு செய்யணும், கலைஞர்களுக்கு செய்யணும், இளம் கலைஞர்கள் வரணும்னு அவங்க அப்பா நினைப்பார். சுரேந்திர பாபு சார் நினைப்பார். ஒரு ஜோல்னா போய் போட்டு அமைதியா இருப்பார். அவரை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிமையின் சின்னமாய் இருப்பார். ஆனா எம்ஜிஆர் கூடிய படத்தில் நடித்தவர். புரட்சி தலைவர் அவருடைய பாசறையில் அங்க கட்சியின் இல்லாம தொண்டனாக, உண்மையான தொண்டனாக பணியாற்றியவர் சுரேந்திர பாபு. அவரது அடிச்சோட்டில் நமது போற்றுதலுக்குரிய ஜெகநாதன் அவர்கள் மிக சிறந்த தொண்டினை செய்து வருகிறார். இவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி 100,000 ஆண்டுகள் என்று திவ்ய பிரபந்தத்தின் வாக்குப்படி, ஆழ்வாராதிகள் கூற்றுப்படி நல்ல உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நல்ல நட்பு சூழலோடும் நல்லவர்கள் சூழலோடும் அவர் வாழ்ந்து இந்த கலைக்கும் கலை தொண்டு செய்பவர்களுக்கும் சமுதாய தொண்டு செய்பவர்களுக்கும் பெரும் ஊக்கம் தருகின்ற வகையில் அவரது தொண்டினை அவர் தொடர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, இங்க கடந்த ஆண்டு தீயணைப்பு கலாசாகர் விருது பெற்ற அவருடைய நெருங்கிய நண்பரும் பெரியவருமான பயர் வேங்கடபதி அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் அங்கிருந்து அவர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். நம்ம சச்சிதானந்தம் ஐயாவுக்கும் அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அடுத்த ஆண்டு ஆபரணக்கலை இசைக்கலா ஆபரண கலாசாகர் மங்கள ஆபரண கலாசாகர் விருது பெற இருக்கின்ற திரு தாலி சரவணன் அவர்களும் இப்பொழுது வெளிநாட்டில் அவரோடு இருக்கின்றார். கலை நுணுக்கங்களை அங்கு கற்றுக்கொண்டு இங்கிருந்து அவற்றை எல்லாம் அரங்கேற்றுகின்ற வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர்களையும் அங்கிருந்து வாழ்த்தும்படி தெரிவித்துக் கொண்டு, வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்கள் மனமெல்லாம் இங்குதான் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. வந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய கண்மணிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.